வீடியோஸ் போடுறது எல்லாத்துக்கும் பிடிச்சிதான் நாங்க போடுறோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். பிடிக்கலன்னா அதை பார்க்க வேண்டாம், தூக்கி போட்டு போக வேண்டிய. எதுக்கு பேட் கமெண்ட்ஸ் போடுறீங்க? அவ்வளோ ஏன் உங்களுக்கு அம்மா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க. எல்லாரும் கேட்டீங்க உங்க பேர் என்னக்கா, அக்கா உங்க பேர் என்னக்கா, உங்க பேர் தக்காளியா அப்படின்னு எல்லாரும் கேக்குறீங்க. என் பேர் வந்து தக்காளி கிடையாது. என் பேர் வந்து 2 டேஸ்க்கு வந்து வீடியோஸ் வராது. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன் வராதுன்னா என்னோட பெஸ்டிக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப ஃபீவர் வந்து படுக்க இருக்க, ஒரே வாமிட்டிங்கா. நான் காலையில பார்க்க வந்தேன். அப்புறம் வந்து என்னன்னா எல்லாரும் கேட்டிருந்தீங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரியை சொல்லுங்க அக்கா அண்ணா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல எல்லாரும் கேட்டிருந்தீங்க. அவ்வளோ ரொம்ப பெருசானா இல்லை. நாங்கள் திருச்சியில் காலேஜ் படிக்கிற எல்லா 2 பேரும் ஒரே கிளாஸ் தான். ஆனால் நான் அவ்வளோவா நாங்கள் 2 பேரும் பேசினதில்லை. நேற்றுலேருந்து வாமிட்டிங்காக எடுத்து முடியாமல் கிடக்கான். டேய் 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 வா ஹாஸ்பிட்டல் போமா. டேய் குட்டீஸ், நான் தான் உங்க ஹச்டி ஏஞ்சல்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ஏதோ இருக்கேன். 2 டேஸ்க்கு வந்து வீடியோஸ் வராது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. ஏன் வராதுன்னா என்னோட பெஸ்டிக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப ஃபீவர் வந்து படுக்க இருக்க, ஒரே வாமிட்டிங்கா. நான் காலையில பார்க்க வந்துட்டு இப்போ போகலான்னு இருக்கும்போது ரொம்ப முடியலை அவனுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறான். அம்மாவே ரொம்ப பயந்துட்டாங்க. அதனால தான் நான் இப்போ இங்கே இருக்கேன், அவன் வீட்டில் தான் இருக்கேன். எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்றான்னா கேட்டால் சொல்கிறான் ஊசி போட எனக்கு பயமாக இருக்குன்னு. இப்போ கூட அவனால் எந்திரிக்க முடியல, காலையிலேருந்து சாப்பிட முடியல, எதுவுமே பண்ண முடியலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் எதுவும் பேச முடியலை. அவனா இப்போ வீடியோ அவன் போட முடியாது. இந்த வீடியோ இப்போ நான் எடுத்து சரண் தான் எடிட் பண்ணி போட போகிறான். அப்புறம் வந்து என்னன்னா எல்லாரும் கேட்டிருந்தீங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரியை சொல்லுங்க அக்கா அண்ணா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல எல்லாரும் கேட்டிருந்தீங்க. அவ்வளோ ரொம்ப பெருசானா இல்லை. நாங்கள் திருச்சியில் காலேஜ் படிக்கிற எல்லா 2 பேரும் ஒரே கிளாஸ் தான். ஆனால் நான் அவ்வளோவா நாங்கள் 2 பேரும் பேசினதில்லை. அவன் வந்து கிரிக்கெட்டில் வந்து கிங்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவன் வந்து என்கிட்ட பேசின வேர்டு என்னன்னா பாப்பா அந்த பால் எடுத்துக்கொடு அப்படின்னு அப்போதான் என்கிட்ட பேசினான். அதுக்கப்புறம் என்கிட்ட அவனவா பேசினதில்லை, நானும் அவன்கிட்ட பேசினது கிடையாது. அப்புறம் அவன் லவ் பண்ணது வந்து எனக்கு தெரிஞ்சுட்டு ரொம்ப 6 வருஷம் லவ், ரொம்ப சின்சியராக லவ் பண்ணான். கடைசியாக அவள் வந்து தேவைக்கு நல்லா யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டா. அவ்வளோ சின்சியராக லவ் பண்ணான். யார் லவ் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரியாது. ஆனால் அவ்வளோ சின்சியராக இருந்தான். எவ்வளோ சின்சியராக அந்த பொண்ணுக்கு உண்மையாக இருந்தோன்னா கடைசி அந்த பிள்ளை வந்து இவனை கோமாளியே ஆக்கிட்டு போயிடுச்சு. அப்போ இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு சாகிற நிலைமைக்கு தான் போனான். அந்த டைம் தான் நான் ஃபஸ்ட்டு நானாக வாண்டடாக போய் பேசி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி ஃபீலிங்காக பேசி அப்போ தான் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டாக ஆகி இப்போ இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகி இருக்கோம். எல்லாரும் கேட்டீங்க அக்கா நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டீங்க. நான் வந்து சிவகங்கை. ஆனால் வந்து நான் இப்போ இருக்கிறது வந்து மன்னார்குடியில் இருக்கேன். அவனை எப்படி சொல்கிறதுன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து சொல்ல முடியாது. அவனை எப்படி அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்குவான், என்ன அவ்வளோ இதுவாக பண்ணுவான். ஆனால் அவனை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த பொண்ணு எப்படி விட்டுட்டு போச்சுன்னு நினச்சி கூட பார்த்தாலே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு தான் வருது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்புறம் சரண் வந்து உங்கள் தம்பியான்னு நீங்கள் கேட்குறீங்க. அவன் வந்து என்னோட சொந்த தம்பி கிடையாது. என்னோட பெஸ்டி மூலமாக தான் எனக்கு அவன் தம்பியாக ஆனால் அவனோட ஃப்ரெண்டாக அவன் தம்பி தான். அவனுக்கும் தம்பி எனக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி தம்பி ஆனால் அவனுக்கும் நான் தான் எல்லாமே. என்னை கேட்காம அவன் எதுவுமே பண்ணவும் மாட்டான். என் பெஸ்டி மாதிரியே தான் அவனும் என்னை கேட்காம எந்த விஷயமும் பண்ண மாட்டான். இப்போ கொண்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணி ஒரு அக்காவா ஒரு அம்மாவா நான் அவன் கூட இருக்கேன். என் பெஸ்டிக்கும் அப்படி தான். ஆனால் என் பெஸ்டி வந்து 2 டேஸ்க்கு ரொம்ப வீடியோஸ் போட முடியாது. கண்டிப்பாக அவன் வந்து 2 டேஸில் சரியாயிரும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வீடியோஸ் வரும். எல்லாரும் அக்கா ட்ரிப்பு போகலையான்னு கேட்குறீங்க. என்னோட பர்த்டே வந்து நம்ம இளைய தளபதி விஜய் ஜூன் 22 அன்னைக்கு என் பர்த்டே வருது. அந்த பர்த்டே முடிச்சுட்டு கண்டிப்பாக நாங்கள் ட்ரிப்பு போயிடுவோம். ரெடியாக இருக்கோம். எல்லா முருகன் கோயிலுக்கும் கன்ஃபார்ம் போக தான் போகிறோம். நீங்கள் என்னக்கா இன்னும் போகாமல் இருக்கீங்க, எல்லாரும் சும்மா சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. கண்டிப்பாக நாங்கள் வந்து போனால் எல்லாரையும் எப்படி இருந்தாலும் நாங்கள் மீட் பண்ணுவோம். எல்லாம் என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டு எட்டுக்குடி முருகன் கோயில், அதுக்கப்புறம் பழனி, எல்லா கோயிலுக்கும் போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஏன்னா என்னோட பர்த்டேக்காண்டி தான் இப்போ வெயிட்டிங்கு. என் பர்த்டே முடிஞ்சோடனே போயிடுவோம். என்னடா முடிஞ்சோடனே போயிடுவோம்லடா. கூடயே மாப்பிள்ளையும் வரான். வரியலடா? வரியா வரலையா?
அவனும் வரானா. சரி, நான் இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். நாங்க வீடியோஸ் போடுறது எல்லாத்துக்கும் பிடிச்சுதான் நாங்க போடுறோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கலன்னா அதை பார்க்க வேண்டாம், தூக்கி போட்டு போக வேண்டியது. எதுக்கு பேட் கமெண்ட்ஸ் போடுறீங்க? அவ்வளோ ஏன் உங்களுக்கு அம்மா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, ஒய்ஃப் மேரேஜ் ஆனவங்க மேரேஜ் ஒய்ஃப் இருப்பாங்க. எதுக்கு இந்த மாதிரி பேட்? உங்களுக்கு பிடிக்கலையா அந்த வீடியோவை? எதுக்கு இதை பார்க்கணும்? தூக்கி போட்டு போய்கிட்டே இருங்க. எங்களை கஷ்டப்படுத்தி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இல்லை நாங்கள் தான் அதை பார்த்துட்டு கஷ்டப்படுவோம்னு நினைக்கிறீங்களா நீங்க? அதனால் நாங்கள் இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் போய்கிட்டே இருப்போம். தயவு செஞ்சு இந்த மாதிரி அடுத்தவங்க மனசை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. கஷ்டப்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க பார்க்கலாம். எதுவும் கிடைக்க போற ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ்? எவ்வளோ பேர் வேற நல்ல கமெண்ட்ஸ் அனுப்புறாங்க. நல்ல பயலுங்க தம்பிங்கன்னா எவ்வளோ அக்கா சூப்பரா இருக்கு, அண்ணா சூப்பரா இருக்குன்னா அப்படி பார்க்கவே நம்மளுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அந்த பேட் கமெண்ட்ஸை பார்த்து நாங்கள் ஃபீல் பண்ணுவோம்னு கொஞ்சம் கூட நீங்க நினைச்சு கூட பார்க்கவும் வேண்டாம். நாங்கள் அதை நினைக்கவும் மாட்டோம். நாங்கள் நீங்க என்ன மாதிரி நினைச்சு நாங்கள் கஷ்டப்படணும்னு நினைச்சா நாங்கள் அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டோம், போய்கிட்டே இருப்போம். நீங்க பேச பேச என்ன எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நாங்கள் என்ன இது பண்ண போறோமா? ஒன்றும் ஆக போறது கிடையாது. இப்போ என் பெஸ்டி எப்படி இருக்கான்னு தெரியல. நம்ம போய் இப்போ அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நான் பார்க்கவும் முடியலை. இப்போ நான் மாடியில் வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். சரணும் வந்து என்னை காலையில் விட்டுட்டு போனவன் தான். அவன் கால் பண்ணவும் இல்லை. அவன் என்ன பண்ணுறான்னு தெரியல. அவன் வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை நாங்கள் எடிட் பண்ணி போட முடியும். அவன் போய் என்ன பண்ணுறான்னு இப்போ போய் நம்ம போய் பார்ப்போம். வாங்க போமாடா. இப்போ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு எப்படா ஸ்கூலு சொல்லு? 3 மாசம் தான். உனக்கு சொல்ல இங்க சொல்லு. 5 நாள். எப்போ உனக்கு ஸ்கூலு? இப்பதான். அவனை பாத்தீங்களா? என்னடா உனக்கு? போய் பாப்போமா? மாமாவை போய் பாப்போமா? சரி வாங்க போய் பாப்போம். என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியல, போய் பாப்போம் வாங்க. வாடா போய் பாப்போம். பார்த்து போடா, கீழே விழுந்துடாத. வாங்க போய் பாப்போம். இருங்க, பேக் கேமரா ஆன் பண்ணிட்டு நான் இங்க பாருங்க எப்படி படுத்து கிடக்கான்னு பாருங்க. நேத்துல இருந்து வாமிட்டிங்கா எடுத்து முடியாம கடத்து கிடக்கான். டேய் 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 வா, ஹாஸ்பிட்டல் போமா? டேய் இங்க பாரு, சாப்பிடு ஏதாவது. நீ வாடா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம். எதுக்கு வேணான்ற? ஊசிக்கு பயந்துகிட்டு. இங்க பாருங்க, சுத்தி ப்ரூஸ்லி போட்டோவா ஒட்டி இருக்கான். கேட்டா ப்ரூஸ்லின்னு சொல்லுவான், ஆனா ஊசிக்கு பயந்துகிட்டு தெரியறான். டேய் இங்க பாருடா, இப்படி ஒரு பயந்தாங்குழியா இருக்க நீனு. இங்க பாருன்றல. என்னடி பொண்ணு? வாடா ஹாஸ்பிட்டல் போவோம். ஏன்டா இப்படி பண்ணி தொலைற? இவனை வச்சுக்கிற நான் என்னங்க பண்றது சொல்லுங்க? இதுல வேற பெரிய கிங்குன்னு சொல்லிக்கிறான். ஒன்னத்துக்கும் லாயக்கே இல்லை. வேணா பாத்தீங்களா அவன் எப்படி படுத்திருக்கணும்? எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. எப்ப இப்படி இருக்கவே மாட்டான். ரொம்ப ஒரு மாதிரி வாமிட்டிங் எடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு எப்படியாவது அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அவன் வரானா வரலையான்னு தெரியல. பாப்போம். சும்மா இருடா, அவன் தெரியலையா கையை நீட்டுறான் பாருங்க. என்ன நடக்குதுன்னு பாப்போம். எல்லாரும் கேட்டீங்க உங்க பேர் என்னக்கா? அக்கா உங்க பேர் என்னக்கா? உங்க பேர் தக்காளியா அப்படின்னு எல்லாரும் கேக்குறீங்க. என் பேர் வந்து தக்காளி கிடையாது. என் பேர் வந்து மோனிகா. மோனிகா மோனிகா மோனிகா. அவன் சொல்ற மாதிரி தெரியல, அதெல்லாம் நான் சொல்றேன். இனிமே யாரும் தக்காளி தொண்டர்கள்னு இது பண்ணாதீங்க. இனிமே மோனிகா தொண்டர்கள்னு சொல்லுங்க, சரிங்களா? நாளைக்கு அவன் முடிஞ்சா சரியாயிட்டானா உங்களுக்கு நாளைக்கு அவன் வீடியோ எடுத்து போடுவான். பாப்பா என்ன நடக்குது. ஓகே சில குட்டீஸ், லவ் யூ ஆல், பாய்.